இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க ஒரு வியாபார விஷயமா உங்க பையனை பார்க்க வந்திருக்கோம். அவர் இருக்காரா? பார்க்க முடியுமாமா? அவன் வீட்ல இல்லையே. அப்படியா? எங்க போயிருக்காரு? அவன் வெளியூர் போயிருக்கான். எப்ப வருவான்னு தெரியாது. அச்சச்சோ. அவரு எந்த ஊருக்கு போயிருக்காரு, எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமாமா? ரொம்ப நன்றிங்கம்மா. உங்க பையனை நேர்ல போய் பார்க்கறோம். வரங்கம்மா. வாங்க. போலாம். மௌனே, சேட்டு மகன் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே நம்ம அங்க போலாம். சரி சித்தப்பா, வாங்க. பாப்பலாம். சார், சில ரொம்ப தத்ரூபமா செய்யணும். அவங்களையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நுணுக்கமான வேலை பாட்டுருக்கணும் சார். சார், வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க சார். நீங்க குறை சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. எவ்வளவு நாள் ஆகும் சார்? 2 நாள்ல கொடுத்துடலாங்க சார். உங்களுக்கு ஏதாவது அவசரம்னா சொல்லுங்க, நாளைக்கே கொடுத்துட்றேன். இல்ல சார், நீங்க 2 நாள்ல எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துடலாம் சார். இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. சரிங்க சார். முடிஞ்சதும் நான் பேலன்ஸ் கொடுத்தேன். சரிங்க சார். அப்போ நாங்க வரோம் சார். 2 நாள்ல டெலிவரி பண்ணிடலாங்க கொடுத்துடலாங்க சார். நல்லபடியா பண்ணிடுங்க சார். சரிங்க சார். போனப்பா. சார் வாங்க சார், வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணோம் சார். பண்ணிடலாம் சார். என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க. சார், ஒரு சில திறப்புல ஃபங்க்ஷன், அதுக்காக தான் சார் இன்விடேஷன் அடிக்கணும். அடிச்சிடலாம் சார். டீடைல்ஸ் என்னன்னு எழுதி கொடுங்க. இதுல இருக்கு பாருங்க. நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சும்மா ஒன்றும் பண்ண வேண்டாம். எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கங்க. என்ன ஹெல்ப்? அந்த இடத்தோட பத்திரத்தை நீங்க கார்த்திகிட்ட கொடுக்க கூடாது. அத எங்க கிட்ட கொடுத்துடணும். அது எப்படி முடியும்? அது அப்படித்தான். ஏங்க, அது அவர் இடம். அவர் வந்து பத்திரத்தை கேட்டா நான் கொடுத்து தானே ஆகணும். அதானே முறை. முறையை பத்தியெல்லாம் நீங்க சின்ன சேட்டு பேசாதீங்க. இதை பாருங்க தம்பி, அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த பாருங்க, நீங்க கேட்கிற பணத்தை நாங்க தரோம். எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க. ஆனா அந்த பத்திரம் எங்களுக்கு வேணும். எவ்வளவு கொடுப்பீங்க? நீ எவ்வளவு வேணாலும் கேளு செட்டு. சரியான மடியனுங்களா இருக்கானுங்க. அந்த இடம் அதிகம் போனா 5 கோடி ரூபாய் தான் போகணும் அப்பா சொல்லியிருக்காரு. எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்றானுங்க. சரி, இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா டிமாண்ட் பண்ணி பார்ப்போம். இவனுங்க என்னதான் சொல்றானுங்கன்னு பார்க்கலாம். என்ன சேட்டு தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க, வாங்கிக்கங்க. எனக்கு ஒரு 50 கோடி கொடுங்க. 50 கோடி கேக்குறான். 50? அடப்பாவே. இப்ப என்ன செய்யலாம் சந்திரா? சரி, நீங்க ஓகேன்னு சொல்லிடுங்க. என்னடி சொல்ற? 50 கோடி ஓகேவா? ஏய், அந்த இடம் 5 கோடி கூட போகாதே. எனக்கு காசு முக்கியம் இல்லைங்க. நாம பந்தயத்துல ஜெயிச்சு அவன் இந்த வீட்டை விட்டு போகணும், அதுதான் முக்கியம். அது சரி, ஆனா 50 கோடிக்கு எங்க போறது? அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். என் அக்கா கிட்ட நிறைய நிலப்பத்திரம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு ஆட்டையை போட்டு யார்கிட்டயாவது கொடுத்து அமௌண்ட்டை கொடுத்துடலாம். நமக்கு அந்த இடம் கைக்கு வரணும். அதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நடக்க விடாம பண்ணி அவனை தோக்கடிச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். மத்தது எதை பத்தியும் யோசிக்க வேணாம். அவங்கிட்ட டீல் பேசுங்க. பேசி முடிக்கிறீங்க என்ன? சரி சந்திரா. நான் உங்க பிஏ கிட்ட பேசினேன். எலெக்ஷன் டைம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொன்னாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அம்மாக்காக தான் நான் வரேன் அப்படின்னு மினிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க. சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். சரி கார்த்திக். சொல்லுங்க சார். சார், நான் இன்விடேஷன் அடிக்க கொடுத்துருந்தேன். ஆமா சார். அந்த டீட்டெயில்ஸோட ஒரு பேரையும் ஆட் பண்ண வேண்டியிருக்கு.
நான் அனுப்புறேன், அதை கரெக்ட் பண்ணி எனக்கு ஒரு வாட்டி அனுப்புங்க. பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபைனல் பார்த்துறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். சகல வேலை கடகட நடக்குதுப்பா. வெள்ளிக்கிழமைக்கு ஃபங்க்ஷனை சிறப்பா பண்றோம். அத்தை கையால திறப்பு விழா பண்றோம். சின்னத்தை எங்க முறவாசல் பண்ண வைக்கிறோம். ம் போலாங்க. என்ன பேசணும் சொல்லுங்க. அது கீழே இறங்கி வாங்க, நான் சொல்றேன். பாஸ் அண்ணி வராங்க. பாஸ் அண்ணி வராங்க. அவங்கள தாங்கி பிடிச்சு லவ் டெவலப் பண்ணுங்க பாஸ். டேய், இப்போ எங்க ரொமான்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மட்டும் பாரு. நீ தள்ளிப்போ தள்ளிப்போ. ஓகே பாஸ், ஓகே. கமான் கமான். பார்த்து வாட்டிய கேச் சகல. சித்தி சித்தி ஐயோ! ஷூ! ஐயோ! எந்த படுபாவிங்க என்னைய கொட்டினது? ஐயோ! என் இடுப்பு உடைஞ்சிரு போல இருக்கே. அக்கா, என்ன பழி வாங்குறதுக்கு இவன் தான் இதெல்லாம் செஞ்சிருப்பான். சரி, போன காரியம் என்னாச்சு? டாக்குமெண்ட் வாங்கிட்டீங்களா? சேட்டு தவறிட்டார் மாமா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும். என்ன சொல்றீங்க? சேட்டு தவறிட்டாரா? ஆமா மாமா. அப்புறம் டாக்குமெண்ட் எப்படி வாங்குறது மாப்ள? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேட்டோட பையன் இருக்காரு. அவர் எங்கேயும் வெளியூர் போயிருக்காராம். 2 நாள்ல வந்துருவேன்னு சொன்னார். அவர் வந்ததும் குடுக்கல் வாங்கல் என்னன்னு பார்த்து டாக்குமெண்ட்டை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் மாமா. கண்டிப்பா டாக்குமெண்ட் கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைச்சிரும். அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம் மாமா. ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை கிராண்டா செலிப்ரேட் பண்றது மட்டும் தான் பாக்கி. நீ என்னதான் தலைகீழா தண்ணி குடிச்சாலும் அந்த இடம் உனக்கு கிடைக்காது. ஃபங்க்ஷனை நடத்தி உன் அம்மா சிலையவா வைக்க போற? அது இந்த ஜென்மத்துல நடக்காதுடா. நடக்காத ஃபங்க்ஷனுக்கு ஏன் இவ்ளோ வேலை செய்றீங்க?